அத்தையோட வேலை ரசா அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. சட்டை அடகு வச்சுத்தான் எங்க அம்மா விட்டு மூக்குத்திய பெண்கள வச்சுத்தான் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்கள் எல்லாம் எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். என் பாட்டுக்கு ரசிகர் கைதட்டலாம், இல்லைன்னா எந்திரிச்சு வீட்டுக்கு போகலாம். ஏன்னா இளையராஜாவுக்கு வந்து சூப்பர் சிங்கர்ல டப்பு கொடுக்குற ஒரே ஆள் நான் தான். சரிதானே? நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போறது நல்லது. ஏன்னா இனிமே தான் WWE சாம்பியனே இருக்கு. உடப்ப மட்டி கட்ட 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 கட்ட. இங்க பாரு என்ன பண்ற, டைலாகும் போது வாசிக்காத ப்ரோ. நாடக உலகத்தில் கதை பாடல்கள் வள்ளிக்கு நாரதருக்கு கதை பாடல் மட்டும். நாரதர் பாடுவார் கதையை சார்ந்து, வள்ளி பாடுவாங்க. அதோட நாடகத்தை முடிச்சு போன காலத்தில் தான் வள்ளிகளை புராணம் பேசணும். வரட்டு வம்புழுத்தேன் தாத்தேன் வரிச்சூர் பழனியப்பேன். அவர் செத்து போயிட்டாருன்னு இருடன் நப்பமுண்ட வரிச்சூர் பழனியப்பனை சந்திச்சவேனா. அதான் அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டேன்ல. அவர் செத்து போயிட்டாருங்க, அதான் சொல்லிட்டேனே முன்னாடியே. தாத்தா செத்து போயிட்டாரா? கேரத்துக்கு போலையா? ஏன் நீ போய் கொட்டாய ஓடுனியாங்க? அதுக்கப்புறம் ஒரு கேள்வி 26 பதில கூட சொல்லுவார். சொல்லி ரசிகர் மத்தியில் கைதட்டும் அந்த யாழ் வீணையில் அம்பளிப்பு குமிஞ்சு போகும். நாம் பார்த்து வியந்த ஒரு நாரதர்னா புதுக்கோட்டை முத்தப்பா. பாத்தியா? பாரு 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 பாரு, இல்ல நல்லா பாரு நல்லா பாரு. மாயமில்லை மந்திரமில்லை இந்த கரடி இப்ப தவுவான். முத்தப்பாவை சந்திச்ச பப்புன்னு நான் சும்மா இல்லை மணியண்டா. கண்ணை திறந்த ஒளியிலே பாடிட்டே செத்து போயிட்டாருனே. ஐயோ, செய்தி வீடியும் தண்ணி இல்லாம இருக்க மாட்டானே. செத்து போயிட்டாருங்க. நகைச்சுவை நடிகராக திரைப்படத்துறையில கஷ்டப்பட்டு முன்னேறி திருப்புமனையை உண்டு வந்தது விடுதலை திரைப்படம். கதாநாயகனா மாறினார் எங்க அண்ணே ராசாக்கூர். புரட்டா சூரியோட மாமனார் யார் தெரியுமா? அஞ்சரை கட்ட ஆறுமுக நாரதர சிவரஞ்சனி சந்திச்சவன்டா நான். சத்தியமா அவரும் செத்து போயிட்டாருனே. செத்து போயிட்டாரு. சித்தப்பா? ஆமா, சித்தப்பா போயிட்டாரு. ஐயோ, ஊருகா இல்லாம தண்ணி அடிக்க மாட்டாரு. செத்து போயிட்டாரா? இப்ப நான் சொல்றாள் மாட்டிக்கிறேன். சொல்றேன். அள்ளி நகர ஆதி நாராயணே சந்திச்சண்டா. அவரு செத்து போயிட்டாருல. நீ நாடகத்துக்கு வந்தியா இல்ல ஊருக்கு கேதம் சொல்லி வந்தியா? நீ எந்திரிச்சு மரியாதையா போறது நல்லது. புடவை தெரிச்சு போங்க. இப்ப நான் சொல்றேன், ஆளு உருவத்துல தான்டா கண்ணா. ஆனா பாடிச்சுன்னா எங்க அண்ணன் யூனிட்லாம் அடியாகும். முத்துச்சிற்பிய சந்திச்ச வேணா இருக்காப்லையா? அவர் சினிமால பாடிக்கிட்டு இருக்காருனே. நான் என்ன இந்த தமிழ் பாடிய தாண்ட முடியாடா? சகடை எடுக்கிறேன். ஏன் நான் என்ன எங்கிட்டும் போக முடியாதுன்னா ஜோதியர் சொன்னார், நீ என்ன உதவி செஞ்சு என்ன காமெடி பண்ணி மருதமணியை பாஞ்சு உருண்டாலும் வலது பக்கம் ஜனியை உட்காந்துருப்பேன். இந்த கையை விரல அங்கேயே காட்டுதுவாரு. நீ உட்காந்துருக்கட நந்தி மாதிரி நாடகம் விளங்க மாடா. அதுல நீயாவது பரவாயில்ல. இந்த வரை காத்தியலுக்கு விளக்கு போட்டு இன்னும் கிளியாஞ்சிட்டி எடுக்காம உட்காந்துருக்க. என்னைக்காவது வீட்டுக்கு முன்னாடி தண்ணியை போட்டு வாசல்ல படுத்துறாத உன் பொண்டாட்டி இஞ்சியை நக்கிற மாதிரி அம்மி குழம்பு நினைச்சு ஆட்டிட போகுது. உண்மையிலேயே இன்னைக்கு வந்திருக்கிற என் மாப்பிள்ளையை நான் சொல்லி ஆகணும். அன்னைக்கு 2 துருவம். ஒன்று கருங்குளம் ஜெயமாதவன், கார்த்திக் ராசா. இவர்களை பார்க்க 1000 2000 பேர் குமிவாங்க.
சின்னஞ்சிறு வயதிலேயே மேடையில் புராணம் பேசி செய்த அந்த செய்ப்பு வெற்றியை இதுவரைக்கும் வச்சிருக்கீங்களே, உங்களை நான் தன வழங்குறேன் உடப்பம்பட்டி கார்த்திக் ராஜாவாய். இந்த கைதட்டுக்கே உன்னை பொழப்பேன், விட்டு கொடுக்க மாட்டேன். நானும் இளையராஜா ஒண்ணு, அந்த ஆளுக்கு யாரும் அப்படி பையன். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. குளத்திலே தண்ணி இல்லே, தொக்கும் இல்லே, மீனும் இல்லே. குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே. பெட்டியிலே பணம் இல்லே, பெத்தபிள்ளே சொந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. என்னைய வச்சா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. கண்ணைய பத்தா இளநீரு, பிள்ளைய பத்தா கண்ணீரு. என்னைய வச்சா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. பெத்தவன் மனமே அம்மா, பிள்ளையின் மனசு கள்ளம்மா பானையிலே சோறு இருந்த பூனைகளும் சொந்தமடா. சோதனையை பங்கு வச்சா சொந்தம் எங்கே, பந்தம் எங்கே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. என் காலம் என்னை வென்ற பின்னே வாங்கடா வாங்க. வாங்கடா வாங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நினைத்தால் முடிப்பேன் சரியாக, நீ யார் நான் யார் போடா போ. அடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும். ஓடி ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும். தேடி வரும் காலம் வந்தா செல்வமெல்லாம் ஓடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. நன்றி நன்றி நன்றி. ஒன்சு பண்ணா நான் காலையில் உன் வீட்டில் படுக்க போட்டு பாட சொல்லு, நெருப்பு. ஆனால் எத்தனையோ ஜாமியாரை பார்த்துருக்கேன், அருமையாக பாடுறாப்புல. அந்த ஆள் வயிறை பாருவேன், தொக்கெடுத்து சாம்பல் தடவின மாதிரி இருக்கு. முத இந்த ஆளுக்கு ஒரு வண்டியில் அதே தொடருவோம். பாருங்கள், செங்கக்கல் நல்லா இருக்கீங்களா? அல்ல என்ன பண்ண போற? எது உதவி பண்ணணுமா? என்னங்கய்யா? நல்லா இல்லை, என்ன எது உதவி பண்ணணுமான்னு கேட்டேன். டேய் போங்கப்பா, நீங்கள்லாம் குடும்பத்தைங்க நல்லா இருக்கணும். நான் பாஞ்சு தூக்கி போடுவேன், அப்புறம் மேலே போடுவேன். போங்கப்பா. டேய் உளுந்த வடை போய் போண்டாவுக்கு மாவு வேணடா, போடா. நான் டீ கல்ல வேலை வர்றேன், போடா ப்ரோ. போ போன்னு ரோசை போட்டு நீங்கள் வாட்டு காரக்குடி வரக்கூடாது. ஒன்றுக்கு இருந்துட்டு வந்துரு. தள்ளி அடிங்க, செவத்த கரைச்சி விட்டுறாதீங்க. யாரப்பனே? யாரை போட்டு பிணைஞ்சா நீ சும்மா இருப்ப? என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க? யார் அப்பன்றிய? யாருக்கு அப்பன் நீனே? என் பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நான் அப்பேன். கை தட்டுங்கண்ணே. நோ இப்படி ஒரு பாராட்டு 2024 நான் விரும்ப மாட்டேன். இல்ல இப்படி ஒரு பதில நான் நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. இது கைதட்டு. என்ன கைதட்டு? பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு தான் அவன் அப்பேன். தெளிவா சொல்றீங்க நீங்க. ஆமா, வேற என்ன பரட்டலாம் பாக்குறியா? பொண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு யார் பொண்டாட்டிக்கு? கொத்தனார்.
ஏன் பொண்டாட்டிக்கு? உன் முண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு தானே நீ எப்ப ஆமா, இப்ப உனக்கு பிள்ளை பிறக்காது. பொண்டாட்டிக்கு தான் பிள்ளை வளர்க்கும். அதத்தான் கேட்கிற, உனக்கு பிறக்காது இல்ல? எனக்கு பிறக்காது. உனக்கு பிறக்கல நான் எப்பறம் எலிச்சாப்பளை ஓம் பிள்ளையாக? நான் போய் என்ன பண்ணுவேன், அஸ்திவாரம் போர். காங்கிரீட் போட்டிருக்கீங்க. பாத்தியா, காங்கிரீட் கை தட்டேன்னா நீ அப்படித்தான் போட்டியா? காங்கிரீட் போட்டியான்னு காங்கிரீட் போட்டீங்களா? நான் தாலி கட்டினேன். எங்க கட்டினீங்க? என்ன என்ன கட்டியா? தாலியை எங்க கட்டின? போஸ்ட் மரத்துல அது கீழே போட்டிருந்த கொட்டாய்க்குள்ள வச்சு கட்டினேன். கொட்டையில எங்க யாருக்கு கட்டின? உன் முண்டாட்டிக்கு எங்க கட்டினேன்னு கேட்டேன். கொட்டையில கொட்டகை உன்னுடைய திருத்தம். உன்னுடைய மனைவிக்கு எந்த இடத்துல தாலி கட்டின? அவ இதுல நெஞ்சாங்கூட்டி நீயே நிக்கிறாய். கழுத்துல. கழுத்துல. பிள்ளை எங்க பிறந்துச்சு? வயிற்றுக்குள்ள உருவாகி வெளியே வந்துச்சு. தாலி கட்டினது கழுத்து. பிள்ளை வந்தது வயிறு. கட்டின தாலிக்கு தானே பிள்ளை, கழுத்துலானே பிள்ளை வந்திருக்கணும். ராமேஸ்வரம் ஏறின பஸ் எப்படி காரைக்குடிக்கு வருது? கைதட்டலாம் முடிஞ்சு சொல்லி. டேய் அவ்வளவுதான். எங்க இது இப்ப நான் சொன்னதுக்கு நீ போஸ்ட் சொல்ல. மரத்துல இருக்க லைன் வீட்டுக்குள்ள எப்படி லைட் எரியுது? கைதட்டலாம். புண்ணாக்கு திண்டவனே மாடு எப்படி கழியுது? கைதட்டலாம். பூவை கட்டினவனே எப்படி மாலையாகுது? கைதட்டலாம். ஆம்புலிப்பாறை திருங்கனா எப்படி சவுண்ட் வருது? கைதட்டலாம். வெறும் லைட்டு மட்டும் எரியுது எப்படி வீடியோ கேட்ச் பண்ணது? கைதட்டலாம். நாடகம் முடிஞ்சு அவ்வளவுதான். எல்லாரும் பப்புன்னு போட்டா நான் தெருவில் தெரியவா? இப்ப நான் கேட்டதுக்கு நீ சொன்னதுக்கு என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் தான். காரைக்குடியில் எங்க சித்தி மாலை கட்டி கொடுத்துருக்கேன். தேவகோட்டில் போய் அந்த சம்பந்தம் இல்லையா? உன்னுடைய உதவியாலும் உன்னுடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பாலும் ஒரு குழந்தை பிறந்தது. ஏங்க, தாலி கட்டும் போது அந்த தாலியில என்ன அது திரிபேஸ் லைன் மோட்டருக்கு வர்றதா? அப்படி எருத்தாயி அப்படியே டெப்ளேசர் போகைய? நோ. அதான் நான் சப்புன்னு அடிச்சு விடுவேன். சப்புன்னு அடிக்கிறவன் கொத்தனாரு. கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். தாலி கட்டினையில ஆமா பிள்ளை பிறந்துச்சுல? பிறஞ்சு. அன்னைக்கு இரவு என்ன இரவு? அன்னைக்கு முதல் ராத்திரி, முதல் இரவு. இதுக்கு எவ்வளவு ரசிகர் கூட்டம்னு புறம் டொங்காஸ் தான். இப்போ உன்னை வர சொல்லவே இல்லையே. ஐயோ, எங்க அண்ணனா? இது யாரியா? ஏன் கூட்டாளி மாதிரி அது தெரியுது? மீனாட்சி மிசினாட்சி பத்தில மெண்டலுக்கு மாத்திரை வாங்கி கொடுத்தேன். சரியா? நேற்று காலையிலேயே ஒரு மாத்திரைக்கு 2 மாத்திரையை முழுங்கி விட்டேன். அதுல வாருங்க சுத்தி சுத்தி இங்கனே கீரி புள்ள மாதிரி தெரியுவேன். இடம் தெரியாம தெரியுது. அண்ணே இங்க வானே. பொண்டாட்டிக்கு பிறக்கிற விலைக்கு தான் நம்ம அப்பேன். பொண்டாட்டிக்கு பிறக்கிற விலைக்கு தான் நம்ம அப்பேன். நம்ம அப்பேன்டா 2 பேரும் அப்பேன். தெரியாம தூக்க வரிசையில் எழுப்பி விட்டது எவன்டா? நான் அவனை படுக்க போட்டு தானே நான் தாண்டி வந்தேன். இவனை எவனை தாண்டணும்னு உழைப்பிருக்கேன். நீ தாண்டனதான மண்ணு விழுந்துச்சு, அதுலான எலும்புனே. ப்ரோ ஐயா, இந்த பொண்டாட்டியை கேட்டே இல்ல, இவர் பொண்டாட்டியை பத்தி கேளுங்க. கல்யாணம் பண்ணாரா அவரு? பண்ணாரு. பிள்ளை பெத்தது யாரு? பிள்ளை பெத்தது அவன் பொண்டாட்டி. அப்ப இவரு பிள்ளைங்கிறாரு. அது போயிரு. ஏற்கனவே உனக்கு கிட்னி பிரச்சனை. போயிரு. ஏன்னா நாளைக்கு கைகளை பாயிரும். ஏற்கனவே நீ 4-5 கொலை பண்ணவேன். கணேஷ் போயில கேஸ் ஒன்று ஒன்றை இருக்கு. இது அம்பா பேசுறாரா? ஆமாண்ணே. இவர் கொண்டாட்டியை கேளுங்க. கல்யாணம் பண்ணீங்களா? அந்த சொல்லியே கிடையாது. எதுக்குமே பேச்சு கொடுக்க மாட்டாரு. நான் பண்ணணும்னு சொன்னா ஓட்ட கேட்ட கழிவுல ஏன்ட்ட கேட்க நான் என்ன மாட்டி விடுறேன். இது எனக்கு தெரியாதா? சரி நீங்க இருங்க. நீ பதில் சொல்லி அவர் ஒத்தாசை பண்ணட்டும் உனக்கு. அத பண்றேன். கல்யாணம் பண்ண இரவு என்ன இரவு சொன்னீங்க? முதல் இரவு. முதல் இரவுக்குள்ள நீங்க உள்ள உட்கார்ந்திருக்கீங்க. ஆமா. எதை வச்சுட்டு உட்கார்ந்திருக்கீங்க? என்ன சொன்னீங்க? எதை வச்சுட்டு உட்கார்ந்திருந்தீங்க உள்ள? ஒன் ஓஸ். ஓசா? ஏய் ஓஸ். டேய் ஓஸ் எதுக்கியா? ஓஸ் தண்ணி அடிக்க வாத்துதா. என்ன வச்சுட்டு உட்கார்ந்து அதை கேட்டா சொல்ற. என்ன பேச்சு பேசுற நீ? இரசடிக்காம தள்ளி நின்று பேசு. தலை எச்சி கொப்புளிக்குது மடக்கு மடக்குன்னு. எவ்வளவு பொறுமையா சாமி கேடி வருதா நீ? ஒரு நாடகத்துல எப்படியும் காக்கில எச்சிய திங்கிற ஒரே ஆள் நான் தான்டா. கிரிச்சான் எரச அந்த பல்ல கட்டில பெப்பிக்கால வச்சு ஒட்டு அப்படியே சின்ன பைய விட்ட விழுகிற மாதிரி கொத்துக்கு வச்சு. ஏய் என்னண்ணே என்ன வச்சிருந்தோம்னு கேக்குறாருல சொல்லுடா. அவர் ஆர்வமா இருக்கார். சொல்லியா என்னையா வச்சிருந்த? பழம். நான் சொல்றேன் சாமி. பழம். அப்படி சொல்லு. பழம் வச்சிருந்த பழம். சொல்லுடா பழம் வச்சிருந்த. ஓ உடம்புக்கு இவ்வளவு எமோஷன் தேவையில்லாதது. இந்நேரத்தில் 108 வரவே 2 மணி நேரம் ஆகும். ஓலப்பாயில சுட்டு எரிச்சே வருவேன். ஏய் இருடா. என்னைய முதல்ல ஒரு நடக்கும் போது இவ்வளவு கடுப்பா இருந்தா அந்த விளங்கு மாடா இரவு. நீங்க கேளுங்க. பழத்தை வச்சிருந்தீங்க? ஆமா. என்னென்ன பழம் வச்சிருந்தீங்க? வால்பழம்,
என்னையா பேர் அது? வால்பழம், வாழைப்பழம், பலாப்பழம். பலாப்பழம், பலாப்பழத்தை பொளக்கற மாங்காய் 2 மூடை, எதுக்கு? எலும்புச்சம்பழம் 4 மூடை. காலையில ஊறுகாய் போட்டு நக்குறதுக்கு இரியா. ஏய், வாழைப்பழம், அப்புறம் ஆப்பிள். ஆப்பிள், என்ன? அல்வா, ஏய், ஆப்பிள். சொல்லு சொல்லு கொடுத்துருக்கேன்ல, சொல்லு. வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, சப்போட்டா. என்னது? வேணாம் சாமி, நீங்க அந்த வேலை செய்ய போதும் போயா, இதுக்கு மட்டும் வேகமா வேகமா. சப்போட்டே. அது சப்போட்டா வேணாம். அந்த பழத்தை நாங்க சாப்பிட முடியாது. இந்த பழத்தோட உள்ள வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. ஆமா, யாருக்காக உட்காந்துருக்கீங்க? பசுக்காக, பொண்டாட்டிக்காக. அங்க இருந்து உன் பொண்டாட்டி ஒரு செம்பு நிறைய உன் பொண்டாட்டி பாலை கொண்டுட்டு வருது. பொண்டாட்டி விட்டு பால் கிடையாது. ஆவின் ஆரோக்கியா கொண்டு வர்றது உன் பொண்டாட்டி சக்தி தானே? பால் கம்பெனி. கொண்டு வர்றது யாரு? ஆமா, பொண்டாட்டி. அப்ப பால், பால் குடிக்கிறீங்க, ஆ, பழத்தை குடுக்குறீங்க, பழத்தை கொடுக்குறோம். அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான். ரிங்கு ரிங்கா ரிங்கு ரிங்கா கட்டம் பட்டம் லா. என்ன அந்த ஆளு? அப்புறம் தான் டேய், ஆ? வெளிப்படையா சொன்னேன்னா ஒன்னு ஒன்னு ஒன்னு. ஐயா, பாலும் பழமும் சாப்பிட்டா ஒரு பிள்ளை வரக்குங்கிறாரு, சரியா? வெளிப்படையா சொல்லலைன்னா சாமிக்கு எப்படி தெரியும்? பெண்ணு வரைக்கும் சொன்னேன், எல்லாம் சொன்னேன். பால் வச்சிருந்தேன், பழம் வச்சிருந்தேன், எல்லாம் வச்சிருந்தோம்னு சொன்னா, தாலி காலத்துல என்னம்னு சொன்னேன். அப்புறம் அதையும் சொல்லுடா. அதானே, அதுக்கப்புறம் விளக்க அணைச்சிட்டேன். விளக்கு அணைச்சிட்டா சே, என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாதுல்ல. அப்புறம் என்ன ஒண்ணு? அப்புறம் என் பொண்டாட்டி காலை அமுக்கி விட்டேன். அப்புறம் பலாப்பழத்தை விளக்கணையை வச்சு வெட்டி ஆளுக்கு ஒரு சொலையா திண்டா வெடிஞ்சிருச்சு. ஏய், இங்க வாயா. ஆமா, பழத்தோலையே தின்னவே அது பழக்கவே ரொம்ப நேரம் ஆயிரும். அப்புறம் விடியத்தானே செய்யும். அப்புறம் எப்படி அவன் பிள்ளைய பத்திருப்பாங்க பலாப்பழத்தை தின்னு? சாமி, மறுநாள் ஏதாவது என்ன சாமி நீங்க மழை வேஞ்சு கிரிக்கெட் போட்டு தடை பண்றது இல்லையா, கைதட்டலாம். என்ன பருப்பு வேகலையா, வாடா போவோம். ஏய், நீ என்கிட்ட பதில் சொல்லியா நீனே? உங்களதே அன்னைக்கு நைட்டு 2 பேரும் இதுல இருப்போம். அதான் ஒரே வாரத்துல சொல்லி முடிச்சிட்டு, உன்னுடைய உதவியாலும் உன்னுடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பாலும் ஒரு குழந்தை பிறந்தது. ஆமா அதற்கு தகப்பன் நீங்க. ஆமா, பேர் சொல்றதுக்கு மாட்டிருக்கீங்க. பேர் சொல்றது கிடையாது, நான் தாங்க ஓனரு. அதுக்கு தாயா சொன்னேன், நீ போய் ஒரு மாங்கன்று வைக்கிற. ஆமா, என்ன கன்று? மான்கன்று. கன்று சிறிதாக இருக்கின்றது. ஆமா, சிறிதாக இருக்கக்கூடிய கன்றை பெரிதாக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? தண்ணி விடணும். தண்ணி விட்டியா? தண்ணி விட்டேன். விட்ட உடனே என்ன வச்சு கண்ணு? கொஞ்சம் பெருசாச்சு. மரமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. மரமாயிருச்சு. மரத்துல இருந்து முதல்ல என்ன வரும்? பூ. பூவுல இருந்து பிஞ்சு. பிஞ்சுல இருந்து காய். காயில இருந்து கனி. கனினா மாங்கனி. கனினா என்ன? மாங்காய். கனினா என்ன? பழம். என்ன பழம்? அது மாம்பழம். வச்சது யாரு? நான் தான். அப்ப அது யாரு பழம்? சரி சரி சரி, நீ சொல்லி தப்பி. ஏன் பழம்னு சொல்றா? சொல்ல முடியாதுடா. ஏல நாளைக்கு காரைக்குடி சந்தையில நின்னுட்டு வாங்க ஏம்பழம் வாங்கலாம்னா உன்னை வெள்ளூரியா உரிப்பாடா உரிக்க மாட்டாங்களா? மாம்பழம். அப்புறம் எப்படி மாம்பழம் ஓம்பழம் ஆச்சு? ஏங்க நாங்க வச்சிருந்தா எங்க பழம் தானே? அப்படி சொல்ல முடியுமா உன்னால? சொல்ல முடியும். ஏயா பிள்ளை வச்சது காரணம் யாரியா? பிள்ளை வச்சது காரணம் வேண்ட. இன்னமும் அவனே அண்டாலியா சொல்ல, ஏன் நீ சொல்ல மாட்டியோ? அந்த கதைக்கு நான் வரல. ஐயா பிள்ளை வச்சது காரணம் நீங்க. ஆமா, பழம் வந்தது காரணம் நான். அங்க வந்த பிள்ளை யாரு பிள்ளை? அது ஏன் பிள்ளை. அப்ப இங்க வந்த பழம் மாம்பழம் தாங்க. சரி இருந்திருப்பு. இங்க மாம்பழம் வரணும்னா எதை வச்சீங்க? அங்கே மாம்பழம் வரணும்னா கொட்டையை வச்சேன். என்ன கொட்டை? மாங்கொட்டை. மாம்பழம் வரக்கு வச்சது மாங்கொட்டை. அப்ப அங்கே வச்சது திஸ் தூக்குண்டு அண்ட் மட்டக்கம்பு இஸ் ஜல்லி அண்டு நிமிந்தால 2 பேர் அண்ட் செத்தால 1. 2 பேரும் நிமிந்தாலும். ஏய் ஒண்ணு உங்க 2 பேர்னாலும் பிள்ளை வச்சத சொல்ல முடியல. நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. அதனால உங்களுக்கு சிரமம் கொடுக்காம நான் என்ன சொல்றேன்னா, உங்களால சொல்லத்தானே முடியல. செஞ்சு காமிக்க சொல்றாப்புல. செஞ்சு காமிக்கிறதா? நான் கூட செஞ்சு காமிக்கிறேன். ஏய் அவன் பொண்டாட்டியா? ஏய் செஞ்சு காமிக்கிறதானே இதுல என்ன இருக்கு? போடா நீ மூடிட்டு போடா. உன்னை எரிச்சு போன வருஷம் எரிச்சேன். மழை வந்து லேசா தூத்த வந்தோடனே அப்படியே வந்துட்டேன். பாதி ஓட்டையா? இவ்வளவு நேரம் பேசுறீங்களே, என்ன யார் என்று தெரிகின்றதா? தெரியலையே, உன்னை எங்கனே பார்த்துருக்கேன். குட் டே பிஸ்கட்ல இருப்பில்ல. என்னையா வித்தியாசமா சொல்லிக்கிறேன். என்னுடைய பெயர் நாரதர் என்பார்கள். அண்ணே சாமியார்ரா. சாமியாரு எப்போ வந்து இவர் தான் நாரத மகரிஷி. பச்சரிசி கேள்விப்பட்டீங்க, அதான மகரிஷி. பெரிய சாமியாரா, என்ன வேணா செய்வாருப்பா. சிறுசா பெருசாக்குவேன். சிறுசா பெருசாக்குவேன். ஐயோ உங்களை தான் தேடிக்கிட்டு அந்த மாத்திரை என்னை கொண்டு வரலையா நீ போ. டேய்
அவர் ஏதோ கேட்க வர்றாரு, நீங்க ஏன் பேச அவர் மாட்டீங்க? கேட்க வரல, லட்டை கொண்டு வரல. அவன் கிருத்திரம் முடிச்சவன், உங்களுக்கு தெரியாது. இருக்கிறத இல்லாம ஆக்குவேன், இல்லாம இருக்கிறத உருவாக்குவேன். ஆ? ஆ, எல்லாமே எல்லாமே செய்வேன். நினைத்த மாத்திரத்தில் எங்க வேண்டுமானாலும் செல்வேன். வெளியே இருக்கும்போது கூட துணைக்கு ஆளு கூட்டு போவேன். ஏய், இது என்னையா பெரிய விஷயம்? மணல கயிறா திருப்பேன். ஏ மசுரை திருப்ப அந்த மாதிரி மனதா திருப்பாராமனே. அப்ப கட்டிக்காரதே. ஏ வானத்தை வில்லா வளர்ப்பேன். பெருங்கொண்டாள்னே. அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நீங்க மணலையும் தெரியுங்க, மயிரையும் தெரியுங்க, என்னன்னாலும் செய்யுங்க. இந்த சிறுசை பெருசாக்கவுன்றீங்கல்ல அம்மா, அதுதான் சாமி நம்மளுக்கு. அட அவர் ஏதோ கேட்க வர்றாரு, விட்டுட்டேன் தோல நீனு. உன்னை வாழவே விட மாட்டேன். நிஜாம் பாக்கு மாதிரி உன்னை இங்க விட மாட்டேன் நான். வாழ விடலைன்னா கொம்ப விடு. ரைட். என்ன பண்ணணும் உனக்கு? பெருசாக்கவா சிறுசாக்கவா? நீ ஒன்னும் புடுங்க வேணாம். சாமியார் நான் பாத்துக்கிறேன், நீங்க கேளுங்க. சாமியாரை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். நீ கொத்திக்கிட்டு இருன்ற சாமி கேளுங்க. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப பெருமை சாமி. சந்தோஷம். குடும்பத்துல ஒரே குழப்பம். என்ன குழப்பம்? எப்படியாவது நீங்க மனசு வச்சு இந்த பெருசா சிறுசாக்குறது எனக்கு வேணாம், தேவையில்லாதது. அது நாரதரையும் செவக்க முடியாது. ஏய், இங்கே வரிய, நீ விலகியா முதல்ல. செவக்க முடியாட்டா தோல்ல தூக்கி போட்டு ஓசு மாதிரி தெரியும். ஏய், உன்னால அவர் எத்தனை அடியா வாங்குவார் பாவமியா மனுஷன். இந்த ஒண்ணு யாரு இது? என் வாழ்க்கையில ஒண்ணு யாரு குறுக்கிட சொன்னது? உன்னை அவர் கூப்பிட்டாரு, அவருக்கு தேவை. நான் உன்னை கூப்பிட்டு சாமிட்ட எனக்கு இதை கேட்டுக்குறா அப்படின்னு நான் உன்னை சொன்னேனா? நீங்க கேளுங்க. நான் ஏன்னா நாரதரையும் மதித்து என்கிட்ட வரம் கேக்குறீங்க பாருங்க. ஏய், ஓ வேலைய பாரு, போய் போட. நீங்க கேளுங்க. ஏன்னா எனக்குன்னு ஒரு மதிப்பு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா நீங்க. ஆமா சாமி. அதுக்காக உங்களுக்கு என்ன வர வேண்டாம் தருவேன். எப்படியாவது என் வாழ்க்கையில நீங்க இதே ஒரு விளக்கத்தை வைக்கணும். நிச்சயமாக சுடர் விட்டு எறியும். டேய், விளக்கு அதுலயே ஏத்த சொல்லவா? அப்படி இல்ல, வாழ்க்கையிலே ஏத்த சொல்லவா, வெளியே ஏத்த சொல்லவா? வாழ்க்கையில கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு சாமி. சந்தோஷம். ஆனா என் மனைவி அது ஒரு குறையாவே நினைக்கிறா. என்ன சொன்னா தனியா தெரியும், என்ன ஓயாம அப்படி சொல்லிட்டே இருக்க? சாமி நான் உங்ககிட்ட எப்படி நீ அங்கே சாமி வந்துருச்சு, நீ அழுதுக்கு இருக்க. ஐயோ, இதை நான் கேள்வி கேட்டோட சாமி வந்துருந்தேன். அது என்ன இப்ப அங்கிட்டு இருந்து இங்கிட்டு மாறிக்கிச்சா? துணியா போடியா? என்ன நீ தான் இருவ பொட்டு வெறுத்து போக நான் விட்டேன்டா. எப்படியாவது சாமி என்ன பண்ணணும்? என்னதாயா உங்க பஞ்சாயத்து இப்ப? சரி சரி, வாணே வாணே, கேட்டு போ. பாவம், ஏதோ அது அது வாழ்க்கை பிரச்சனை, நான் யாரு தலையிட. நானும் என் பொண்டாட்டி ஒன்னா வாழணும்னா உங்க கையில தான் சாமி இருக்கு. இதைத்தானே ஆரம்பத்துல இருந்து சொல்றேன். என்ன செய்யணும்? அத உங்ககிட்ட எப்படி நான் சொல்றதுன்றது எனக்கு தெரியல. நீயாவது சொல்லு. சொல்லி கூட சிறுசா பெருசாக்கணும். கடல் உள்வாங்கிருச்சு. என் தம்பி எப்படி கடல் உள்வாங்கினதை வெளிவாங்க வச்சிருக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு தானே செகல்ல அரைஞ்சேன். சொல்லு, கேளுனே, நம்ம சாமி தானே செய்வாரு. அதெல்லாம் இல்ல, நீங்க அதை பண்ண மாட்டீங்க. அது எதுக்கு அவங்ககிட்ட வேற ஏய், இங்க வா, இங்க வா. இந்த உலகத்தில் வாழக்கூடிய முதல் 84 லட்சம் ஜீவராசியில எங்க அப்பா தான் படைச்சார். அந்த மாதிரி உனக்கு ஏதாவது விருப்பம்னா எங்க அப்பாட்ட போய் சொல்லி அந்த மாதிரி அவரை பெருசாக்குப்பா வைப்பா அப்படின்னு நீங்களும் ஆக்க முடியாதா? ஆசீர்வாதம் வேணும், எங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவேன். யூரின் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புவார். செக்கப் போயிட்டு அங்க நீக்குறக்காரங்க அதை செக்கப் பண்ணிட்டு திருப்பி நீக்குற அனுப்பணுமா? இந்த கேள்வி தேவையா? இதுக்கு 4 அடி வேற தேவையா? சிறுசாவே இருந்து போகுது சாமி. தம்பியோட போறேன் நானு. நல்லா இருப்பா. நிஜாம் பாக்கு, நீ இங்கிட்டு வாடா. நேரா வாங்க ஐயா. இன்னைக்கு நாரதர் தெரியும் உங்களை பத்தி, எங்களை பத்தி தெரியும். ஏன்னா நீங்க நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவசியம். போய் நீங்க வாங்க. அவர்தான் நம்மால். சாமி, உங்ககிட்ட ஒரு வரம் கேட்கிறேன். அடுத்த பிரிவுல எதுவும் எப்படியும் இல்ல, ஏதாவது இவங்கிட்ட ஒரு கேள்வி
தெரியாத கேள்வியா கேட்டு இவ்வளவு மாட்டி விடுங்க சும்மா ஆய் போயிட்டு இந்த ஆள்ட்டியா கேளுங்க இங்க வாயா. ஏதாவது ராமாயணம் மகாபாரதம் அப்படி நான் வந்து ரசிகருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவன். ராமாயண மகாபாரதம்லாம் ஏன் போறீங்க? ஆ, இது என்ன நிலம்? குறிஞ்சி நிலம். குறிஞ்சினா என்ன அர்த்தம்? குறிஞ்சின்னா கந்தக்கரவா திணை விதைச்சிருக்கோம். அது நீங்க என்ன விதைச்சிருக்கீங்கன்னு கேட்கல. குறிஞ்சினா என்ன? தெரியாது பரமட்ட விடுவேன் அக்ரி. அவர் கண்ணு தெரியாது மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. ஆமா, இந்த மலை யாருக்கு சொந்தம் என்பார்கள்? முனிவர்களுக்கு. இந்த குறிஞ்சி நிலத்துல வேள்வி மலை. ஆமா, வேள்வி என்றால் யாகம் யாக நடத்தும் முனிவர். இந்த மலைக்கு முத வந்து வந்து தவம் பண்ண முனிவர் பேர் என்ன? பிரிங்கி முனிவர். அது சரி, உனக்கா வாசர முனிவர். சொல்லுவியா சரி போ. எப்படியாவது உலகத்துக்கு முடியும் ஆனா கேள்வி பதில் சொல்ல மாட்டேன் சரி இருங்க, நானும் இதோட 19 வருஷம் வேணும்னா ஏயா கூடே இருந்து காலி பண்றிய. உன்னை ஒத்த விடுதானு எரிச்சிருவேன். சரி மாமா, நீங்க கவலைப்படாங்க. இப்ப இவர்கிட்ட ஒரு கேள்வி. இங்க வாங்க. ஏடி வாயா, உன்னைட்டி வச்சிருக்கிறேன். என்கிட்ட வந்து இங்க திணைக்காவல் புரியுறோம் நீங்கல்ல. நம்ம குடும்பத்துக்கு அது ஆகாது ஏய், நீ இந்த கேட்க கேள்வி என்றது நான் உன்ட புராணத்துக்கே போலையா? எதுவுமே நான் புராணமே உன்ட கேட்கல. புராணம் இல்ல. ஏய், சரி சரி உன்னைய மட்டும் கேட்க சொன்னா இல்ல கேள்வியா? நான் அப்படியே சுத்தி விட்டு ரேமாட்டியன் மாதிரி தான். ஐயா, இங்க காவல் பாக்குறீங்கல்ல, நீங்க கீழ நின்று காவல் பாக்குறீங்க. உள்ள இருக்கக்கூடிய பெண்மகள் எது மேல நின்று காவல் பாக்குறாங்க? மேல எது மேல? பரணி மேல பரண் அமைச்சிருக்கீங்கல்ல, என்னென்ன மரங்களால எத்தனை அடுக்குல பரண் அமைச்சிருக்கீங்க? வேம்புடா நான் அங்க அப்பா போய் கூப்பிட்டு வந்துட்டா. உள்ள இருக்கக்கூடியது 2 பெண்கள் நீங்க. உள்ள ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. நீங்க நாங்க வெளியே இருக்கோம். சரி, ஏன் ஆள் இருக்குங்க. அம்மாளா? ஆ. அம்மாள். அண்ணே, அத நான் வாள் அது மட்டும் வாள்ன்றவா. இப்ப நம்ம எல்லாம் கூட்டணி சொல்லியா நம்மாள்னு? இப்ப நம்மால்னு சொன்னானா உங்களா? நம்மாலியா? சரி, நம்மாளு. அது என்ன பண்ண போறிய? என்ன பண்ண சொல்ற? ஏதாவது பண்ணா எதுவும் சேதார கூலி தருவீங்களா? வேலையை தொழில மாத்திட்டியா? சாமி நீங்க கேள்வியே கிட்ட கேட்டீங்களே, உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேளுங்க. ஆமா, அப்புறம் சாமிட்ட நம்ம வந்ததுக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கலன்னா அப்புறம் நம்ம இருந்து என்ன வருதுன்னா நம்மகிட்ட இப்ப எத்தனை கேள்வி கேட்டாரு கேளுங்க. இந்த காந்திஜியும் நேரு உங்களுக்கு தெரியுமா? பூமியிலே வாழ்ந்த தியாக தலைவர்கள். பூமியில வாழ்ந்த தியாக தலைவர்கள்னு. தியாக தலைவர் எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இந்த காந்திஜிக்கும் நேருஜிக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் உங்கள்கிட்ட கேட்குற, அப்புறம் ஏன்டா திருப்பி என்ன வித்தியாசம் கேட்டா பதில் தெரியுமா இல்ல தெரியாதுன்னு சொல்லுங்க, இல்ல தெரியும்னு சொல்லுங்க. எனக்கு தானா? ஸ்பெஷல் பப்புன் நகைச்சுவை கம்மாய். யாரு? என்னைய. இவர் நான் கடல் பப்புனாக நடிக்கும் மருதமணி அவர்களுக்கு ரூபாய் 501 ஆந்தங்குடி இளையராஜா சார்பாக நன்றி. உண்மையிலே இந்த 500 ரூபா பெருசு இல்லை. ஆந்தங்குடி இளையராஜான்ற மருதமணின்றது ஒரு மாவட்டத்துக்குள்ளே தான் தெரியும். ஆந்தங்குடி இளையராஜான்னு சொல்கிறது உலகம் பூரா தெரியும். அவர் கையிலேருந்து நான் அன்பளிப்பு வாங்குறது எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் காடமங்கலத்தை சேர்ந்த முருகன் அவர்களுக்கும் தான் சேரும். காசு எனக்கு இதை தரமாட்டேன். 5 அதை தரமாட்டேன். இந்த காசை வாங்குவதற்கு காரணமாக இருந்த என் அன்பு தம்பிகள் இருவரும் தான் இன்னைக்கு ஆந்தங்குடி இளையராஜா எந்த அளவுக்கு உலகம் பூரா தெரிகிறாரோ அதே மாதிரி என்னைய உலகம் பூரா தெரிய வைத்தவர்கள் எனது அன்பு தம்பிகள் காடமங்கலம் முருகனும் MK ராதாகிருஷ்ணன் அவர்களும். எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய தம்பி தான் அவர். எனக்கு அன்பு தம்பி ஆந்தங்குடி இளையராஜா அவர்களுக்கும் அவர் கலைக்குழுவின் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி அன்றைய வணக்கம். நம்ம ஆளை கூப்பிடுவா. நேருஜிக்கும் காந்திஜிக்கும் என்ன வித்தியாசம் கேள்வி கேட்டிருக்கீங்க? நீங்க ஏதாவது ஒரு நல்ல பதில் வச்சிருப்பீங்க, சொல்லுங்க. நீங்களே. ஐயா, அப்ப உங்களுக்கு தெரியாதா? தெரியல, சொல்லுங்க. சரி விடுங்க, தெரியல. நானும் அதை சொல்லல. என்ன தெரியும்? நேருஜி உனக்கு தெரியும்டா, என் கூட நான் உனக்கு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை சொல்லுவியா? நான் சொல்றேன். நேர எல்லாரும்
நாட்டு மக்கள் அத்தனை பேரும் மாமா என்று சொல்லுவார்கள். காந்தி அவர்களை தாத்தா என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி நேரு மாமா சட்டையில பூ குத்திருப்பாரு. காந்தி தாத்தா கந்தை ஆடை அணிந்திருப்பார். அவ்வளவுதான். புண்ணாக்கு இது யாருக்கு தெரியாது? நேரு காந்தி பூ குத்திருப்பாரு, காந்திஜி இதெல்லாம் யாருக்கு தான் தெரியாது? வேற என்னதான் வச்சிருக்க? அவங்களுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டா அதை விட்டு போட்டு என்னமோ நேரு தெம்பா நிப்பார், காந்தி கம்பா நிப்பார். அப்படியா? கரெக்ட். அதெல்லாம் இல்ல. காந்திஜி கம்ப பிடிச்சிட்டு நிப்பாரு, நேருச்சி நேரம் நிப்பாரு. அதைத்தானே சொன்னேன். சரி பருப்பு வேகல போதும். கண்ணே அது கட்ட போ நாடகம். கண்ணே சூப்பர் சிங்கருக்கு ஆள் எடுக்கிறேன். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம். நம்ம இடத்துக்கு இவ வேற அப்போ நான் வேற அந்த கோழியை நெல்லு பறக்க விடுவாங்க வரும் வயக்காட்டில் அந்த மாதிரி கூப்பிட்டேன். ஏ தாய் நம்ம இடத்துக்கு மாமா நீ ரொம்ப சலிப்பா கூப்பிடுறீங்க. ஏய் நீ வாய மூடு முதல்ல. இரசடிப்பு தாக்க முடியல போல. அப்படி சொல்லுவேண்டா மாமா உங்களை. அண்ணே அண்ணே பேசாம இந்த பிள்ளைய பாலியை வன்கொடுமை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருந்தேன். ஏன்னா எதுவும் அமையாது. பாலியல் பலாஸ்காரமா என்ன
அதே 7 வருஷம் என்ன பண்ணுவ பாலியல் அது பேர் என்ன? பாலியல் பலாத்காரம். பலாத்துக்காரன் அதானே இளையராஜா அவர்கிட்ட கேளு. அவர் பாலியல் பணியாரம் விட்டுவாரு. சாமி 2 பேரும் கரெக்டா அதான் சாமி எப்படியாவது மோப்பம் முடிச்சு வந்துடுவாரு. அவர் என்ன ஆள் ஆகுறா? அப்படி வாமா. அவர் என்ன ஆள் ஆகுது? ஒரு கூட வர்ற டான்ஸ்களை பூரா அனுப்பி வைக்கிறதே அவருக்கு வேலை. கூட்டி வருங்க. அப்படி நான் போக மாட்டேன். அனுப்பி வைப்பேன் கூகுள்ல காசை போட்டு அப்படியா? இங்க வாங்க. அவர் ரேட்டு பேசிருக்கானா சாமி? இது யாருங்க? உங்க மகளா? மகளா? எங்க ஒண்ணுக்கு இருக்க போனா ஒரு மரத்துல அட்டைப்பூச்சி ஒட்டி இருந்துச்சு, அதை உசுறு உண்டாக்கி பாவாடை கட்டி கூட்டு வந்து ஏன்னா, அதை போட்டு 2 பேரும் சித்திரவதைப்படுத்துறீங்களே, பாவமா தெரியல. ஏங்க எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு தடை ஒண்ணும் இரு சுவாமி, இருங்க, சாமி பேசிட்டு இருக்காருல்ல. பத்திலா நீங்க வந்தவன உங்க உடம்பு நோங்கிட்டு நீ வேணாம்டா வாழ்க்கை பல்லாண்டு 16 மற்றும் பெருவாழ் வாழ்க்கை. ஏன்? அதுதானே ஒரு 190 ரூபா சொல்லிட்டாங்க. இன்னும் வளரவே இல்லை. வாழ்க வாழ்கன்னு அவர் சொல்லிட்டு 16 பெத்து பிள்ளை பார்க்க சொல்றாரு. 16 பிள்ளை பார்க்க சொல்றாரு. 16 10 ரூபா. அப்படியா? ஒரு உடனே பிறந்துக்கலாம் ஏன் வாழ்த்து? ஐயா மச்சான் பண்ணாரு ஐயோ அது இல்லங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழி மறிக்கலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழி மறிக்கலாமா? இந்த பெண்கள் செய்யும் காவலமே இடத்தில் வரலாமா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வழி மறிக்கலாமா? போதும் தயாத்தாயே போதும் அந்த ஆள்கிட்ட 600 ரூபா தான் வாங்கியிருக்கேன் போதும் போதும் இல்ல மாமா, என்ன 100 ரூபா சேர்த்து வாங்க மாமா. ஒப்பாது ஏய், 600 ரூபா மட்டும் வாங்கி நீ எடுத்து வச்சுக்கிற பாத்துட்டியா? 1000 ரூபா வாங்க. ஆளுக்கு 500 ரூபா வச்சுக்குருவான். சரி, இந்த பெண்ணை ஐயா, இந்த பெண்ணை வர்ணிப்பமா இல்ல உள்ள ஒரு காலை கூப்பிடுங்க? இல்ல, தங்கச்சியை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க, நேரம் ஆயிடுச்சு. தங்கச்சி. உயிர் பாட்டு
சப்பு கம்பெனி ஓனர் உப்பு சப்பு கம்பெனி இங்க நாரத மகரிஷி வந்திருக்கார். அண்ணே சின்னண்ணே வணக்கம்ண்ணே. நோ 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 அண்ணன் நோனா ஏய், நான் உனக்கு தம்பி, நீ எனக்கு அண்ணே, தங்கச்சி. இது நம்ம தங்கச்சி தூக்கி முருகனே, வளர்த்த நல்லா பிள்ளை. பாத்துக்கங்க. தங்கச்சி சின்னண்ணே என்ன கூட பிறந்த குடல் அந்து வச்சு தங்கச்சி சூப்பர் பிகரா இருக்குடா. அண்ணே தங்கச்சிய பார்த்து ஏன்டா மான கட்டவனே, எவனாவது தங்கச்சி பிகரன்ட்டு வானா, நீ எனக்கு அண்ணன்டா. அண்ணே நீங்க எனக்கு அண்ணன் வேணும். இல்ல 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 அண்ணே நீங்களா சொல்லுங்கண்ணே. இன்னையில இருந்து அவன் தான் உனக்கு அண்ணன். அப்ப நான் உனக்கு கெட்டவனா? நீ எனக்கு மச்சான். அழப்பு உன் முகரே பார்க்கல. நம்பிராஜன் குடும்பம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்கண்ணே, இதுதான் தேவையா? சரிதா. சாமியை அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். சாமி வரவேண்டு வரவேண்டு சுவாமி வந்தாரே வரவேற்பது தமிழ் பண்பு. வந்தவருக்கு முதல்ல நாரதர் மகரிஷி தண்ணீர் கொடுக்கணும். காற்றை மட்டும் உண்ணக்கூடிய தாங்க. பரச வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் நாரதர் மகரிஷி வரவேண்டும். வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் நாரதர் மகரிஷி வரவேண்டும். மனவீரும் கொண்டு மனவீராட திருத்தாலை காண வாராயோ. வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் நாரதர் மகரிஷி வரவேண்டும். பிரம்மாவின் மகிழ்ந்தன் வருகே தலைமாடி புதல்வன் வருகே. பிரம்மாவின் மகிழ்ந்தன் வருகே தலைமாடி புதல்வன் வருகே. வருகை என்று மகிழ்ந்தோமே வள்ளிக்கிழல் ஆசை தர வேணும். வருகை என்று மகிழ்ந்தோமே வள்ளிக்கிழல் ஆசை தர வேண்டும். வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் நாரதர் மகரிஷி வரவேண்டும். அறுபத்தி நான்கு கலைகள் இங்கு கற்றவரே சுவாமி வாங்க. அறுபத்தி நான்கு கலைகள் இங்கு கற்றவரே சுவாமி வாங்க. தேவர்கள் போற்றும் மாமுனியே வள்ளிக்கிழல் ஆசை தர வேணும். தேவர்கள் போற்றும் மாமுனியே வள்ளிக்கிழல் ஆசை தர வேண்டும். வர வேண்டும் சுவாமி வர வேண்டும். நாரத மகரிஷி வர வேண்டும். மனமேலும் கொண்டு மனமேலான தீர்ந்தாலை காண வாராயோ. வரவேண்டும் சுவாமி வரவேண்டும் நாரதர் மகரிஷி வரவேண்டும். தங்கச்சி ஒரே ஒரே வரல அண்ணன் மாதமாயிட்டானே. நல்லாத்தானே இருந்தீங்க. கலைவாணி புத்திரனே வருக வருக. பிரம்மனின் மைந்தனே வருக வருக. ராவணனே தாத்தா வருக என்று வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்களும் நல்ல ஆசை பெறப்பட்ட சாமி வாருக என்று வரவேற்கிறோம். தங்களுக்கு வேண்டிய வரம் என்ன? சாமி சரி, எனக்கு ஒரே ஒரு வாரம் சாமி. என்ன வரம்? நானும் மதுரை மானாமதுரை சிவகங்கை பார்த்திபனூர் காரைக்குடி இங்கெல்லாம் கேட்டு பார்த்துட்டேன். என்னது? கிடைக்கல. ஆனால் சாமிகிட்ட கேட்டால் கிடைக்கும்னு சொன்னாங்க. என்ன சொல்லுங்க. கணேஷ் பையில கிடைக்குமா?